எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும், வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவுகள் நிலைக்கும். அதை பணங்கிறது நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வேணுங்க. அப்போ அந்த பணத்தை நம்ம சிக்கனப்படுத்தணும்னா நம்ம எந்த பொருள் தேவையில்லாத பொருளை வாங்கி அதை நம்ம முக்கில் வைக்கக்கூடாது. எந்த பொருள் வாங்கினாலும் அதை நல்லா யோசித்து நமக்கு இது உபயோகப்படுமான்னு யோசித்து தாங்க பொருள்கள்லாம் வாங்கணும். அப்போ தாங்க நமக்கு பணத்தை கொஞ்சம் சிக்கனப்படுத்த முடியும். வாழ்க்கையில் வார்த்தைகள் மெயின் பார்த்துக்கோங்க. அதை நம்ம கோபத்தில் நமக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம கோபப்படுத்திடுறாங்கன்னா கோபத்தில் நம்ம வார்த்தைகளில் நிதானம் கண்டிப்பாக தேவை. அந்த வார்த்தைகள் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனசில் அது ஆறாத ரணமாயிரும். அவங்க அப்படி சொன்னாங்களேன்னு சொல்லி யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் எல்லா உறவுகளும் நிலைக்கணும்னு நினச்சி நம்ம மௌனமாக இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. இது பிடிச்சிருந்தா